ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் ஜர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. ரீயூனியன் ஆஃப் டிவைன் மேஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன், ஃபைனல் யூனியன் ஆஃப் ட்வின் ஃப்ளேம்ஸ், லாஸ்ட் ஸ்டேஜ். இந்த வீடியோல நம்ம ட்வின் ஃப்ளேம்ஸ் உடைய ஃபைனல் ஸ்டேஜ் பத்தி தான் பேச போறோம். ஃபைனல் யூனியனுக்கான ஸ்டேஜ், அதை நம்ம ட்வின் ஃப்ளேம் ரீயூனியன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அது எந்த மாதிரியானதா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை நீங்க இன்னும் பழைய வீடியோஸ் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. அதுல இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு கண்டினியூஸ் சீரீஸா தொகுத்து வழங்கியிருக்கேன். அந்த எல்லா வீடியோஸுடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், கண்டிப்பா பாருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். இங்க நம்ம லாஸ்ட் டைம் என்ன பேசணும், டிவைன் மேஸ்குலினுடைய அவேக்கனிங் பத்தி பேசணும். அவங்களுடைய அவேக்கனிங் எப்படி நடக்குது, அவங்க தன்னைத்தானே எப்படி ஹீல் பண்ணிக்கிறாங்க, அவங்க லோ எனர்ஜிஸ்ல இருந்து எப்படி ஹை எனர்ஜிஸ்க்கு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து கார்மிக் சிச்சுவேஷன்ஸை எப்படி ரிமூவ் பண்றாங்கன்னு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த டிவைன் மேஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன் ரெண்டு பேருமே முழுமையா, இவங்க ரெண்டு பேருக்குமே முழுமையா தெரியும் அவங்க ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்காங்கன்னு. ரெண்டு பேருடைய அவேக்கனிங்கும் நடந்து முடிஞ்சிருக்கும். ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய சோல் பர்பஸ் பத்தியும் தெரிஞ்சிருக்கும். ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய சோல் ஜெர்னி பத்தியும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் தெளிவாவே தெரிஞ்சிருக்கும் கார்மிக் சிச்சுவேஷன் எதுக்காக இவங்க லைஃப்ல வந்தது அப்படின்னு. இவங்களுக்கு இப்ப இதுவும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சோல்மேட் அப்படின்னா யாருன்னு. இது எல்லா விவரமும் அவங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கும். சோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு நடுவுல யாருமே வர முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, அது சோல்மேட்டா இருந்தாலும் சரி, கார்மிக்கா இருந்தாலும் சரி, எந்த விதத்திலையும் எந்த விதமான இன்செக்யூரிட்டியும் இவங்களுக்குள்ள இருக்காது. ஏன் அந்த மாதிரி இன்செக்யூரிட்டி எல்லாம் இருக்காதுன்னா, இப்போ இந்த நேரத்துல இவங்களுக்கு 7க்கு 7 சக்கராஸுமே முழுமையா பேலன்ஸ் ஆகிருக்கும். இப்படி பேலன்ஸ் ஆனதுனால இன்செக்யூரிட்டிஸ், பாதுகாப்பின்மை, கிரட்ஜஸ், வெறுப்புணர்வு, லோ செல்ஃப் எஸ்டீம், தன் மேலேயே குறைந்த சுயமரியாதை, செல்ஃப் வர்த், சுய மதிப்பின்மை, செல்ஃப் டவுட், சுய சந்தேகம், ட்ரஸ்ட் இஷ்யூஸ், நம்பிக்கை பிரச்சனைகள், எக்ஸ்பிரஷன் இஷ்யூஸ், வெளிப்பாடு பிரச்சனைகள். ரெண்டு பேரும் முழு மனசோட சரியாவே பேசி இருந்திருக்க மாட்டாங்க. மிஸ் கம்யூனிகேஷன்ல இருந்திருப்பாங்க. கம்யூனிகேஷன் கேப் இவங்களுக்குள்ள வந்திருக்கும். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ்ல நிறைய தடவை வந்திருப்பாங்க. இப்ப அது எல்லாமே, அந்த எண்ணங்கள் எல்லாமே அவங்கள விட்டு விலகி போயிருக்கும். தேர்ட் ஐ அவேக்கனிங், மூன்றாம் கண் விழிப்படைஞ்சிருக்கும். இப்ப ரெண்டு பேருக்குமே சோல் பர்பஸ் அண்ட் சோல் ஜெர்னி பத்தின ரியலைசேஷன் வந்திருக்கும். அண்ட் இவங்க ரெண்டு பேருமே டிவைன் கூட நல்லாவே கனெக்ட் ஆகி இருப்பாங்க. இவங்களுடைய கிரவுன் சக்கராவும் ஆக்டிவேட் ஆயிருக்கும். இப்படி 7க்கு 7 சக்கராவும் ஆக்டிவேட் ஆயிருக்கும் இந்த ரெண்டு பேருக்குமே. இப்ப இவங்களுக்கு சோல் ஜெர்னி பத்தியும் சோல் பர்பஸ் பத்தியும் தெரிஞ்சிருக்கும். இனிமே இவங்களுக்கு நடுவுல மூணாவதா யாருமே வர முடியாது. முதல் செப்பரேஷன் ஆகும்போது இந்த டிவைன் மேஸ்குலின் அவங்களால அப்படி ஒரு செப்பரேஷன் உண்டாகி இருக்கும். அதுவும் ஃபெமினைனை மேல் நோக்கி கொண்டு வரதுக்காக, அவங்கள லோ எனர்ஜிஸ்ல இருந்து ஹை எனர்ஜிக்கு கொண்டு வரதுக்காக. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஹை எனர்ஜிஸ்ல தான் இருப்பாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் விட்டு விலகி போகணும் அப்படின்னு நினைக்க கூட மாட்டாங்க.
ஏன்னா அவங்க 2 பேருமே லோ எனர்ஜிஸ்ல இருக்கவே மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு அப்படி விலகி போகிற மாதிரியான எந்த எண்ணமும் வராது. ஆனா அதே சமயம் அவங்க 2 பேருக்கும் தெரியவும் தெரியாது அடுத்ததா அவங்க ஜெர்னில என்ன பண்ணணும்னு. இதை தாண்டியும் ஒரு ஜெர்னி இருக்கு, இந்த ஜெர்னில இன்னும் growth இருக்கு, முன்னோக்கி போகணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமலே இருக்கும். அந்த நேரத்துல தான் யூனிவர்ஸே இவங்க 2 பேரையும் செப்பரேட் பண்றாங்க. யூனிவர்ஸ் இவங்கள செப்பரேட் பண்றதுனால இவங்க 2 பேருக்கும் சோல் ஜெர்னி ஓபன் ஆகுது. அதுதான் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி. இப்போ இவங்க 2 பேரும் அவங்க ஜெர்னிய முழுசா கோ த்ரூ பண்றாங்க. டிவைன் கூட கனெக்ஷனுக்கு வராங்க. இப்போ இவங்கள டிவைனும் பிரிக்கல, எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் பிரிக்கல. இப்போ யூனிவர்சல் லெவல்ல நிறைய சேஞ்சஸ், மாற்றங்கள் வரும்போது இவங்களுக்குள்ள பிரிவினை வரும். இவங்கள பிரிக்க என்னெல்லாம் நடக்கணுமோ அந்த நேரத்துல அது எல்லாமே நடந்திருக்கும். பிளாக் மேஜிக், சூனியம், பிளாக் எனர்ஜி அட்டாக், கெட்ட ஆற்றலின் தாக்குதல்கள், சைக்கிக் அட்டாக், மனநலன் தாக்குதல்கள், தேர்ட் ஐ பிளாக்கேஜஸ், உள்ளுணர்வே இல்லாமை, இப்படி பல நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே இவங்க 2 பேருக்குமே நடந்திருக்கும். ஆனா இப்ப இது எல்லாமே முடிவுக்கு வந்திருக்கும். யூனிவர்ஸ் மூலியமா இவங்களுக்கு கிடைச்சிருந்த ட்ரிகர்ஸும் முடிவடைஞ்சிருக்கும். டிவைன் ஃபெமினினுக்கு டிவைன் மாஸ்குலின் மூலியமா ட்ரிகர்ஸ் வர்றதும் நின்று போயிருக்கும். இப்ப இவங்க 2 பேருக்குள்ள முதல்ல இருந்த எந்த விதமான ட்ரிகர்ஸுமே இருக்காது. இவங்க 2 பேருடைய இண்டிவிஜுவல் ஹையர் செல்ஃப்கான ஜெர்னி கம்ப்ளீட்டும் ஆயிருக்கும். டிவைன் மாஸ்குலினும் ஹையர் செல்ஃப்க்கு வந்திருப்பாங்க, டிவைன் ஃபெமினைனும் ஹையர் செல்ஃப்க்கு வந்திருப்பாங்க. அதாவது தெய்வீகமான தன்னுடைய உண்மையான உயர்ந்த நிலை ஆன்மாவாவே மாறி இருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கும் எந்த விதமான growth, வளர்ச்சிக்கான அவசியமுமே தேவை இருக்காது. எந்த விதமான ட்ரிகர்ஸும் கொடுத்துக்க வாங்கிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. எல்லா சக்கராஸுமே ஆக்டிவேட் ஆயிருக்கும். இந்த மாதிரி நேரத்துல தான் இவங்க 2 பேருக்குமான யூனியன் நடக்கும். இததான் நம்ம ஃபைனல் ரீயூனியன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இப்ப இவங்க 2 பேருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும், யாருமே இவங்கள பிரிக்க முடியாது, இது எல்லாமே ஒரு இல்யூஷன் தான். கார்மிக்ஸ், தேர்ட் பார்ட்டி, கார்மிக் சிச்சுவேஷன்ஸ், இது எல்லாமே இப்படி நடந்ததுனாலதான் இவங்களுக்குள்ள இப்படி ஒரு ரீயூனியன் நடந்திருக்குன்றத புரிஞ்சுப்பாங்க. இது ஒரு இல்யூஷன் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணமே இவங்க 2 பேரும் தன்னைத்தானே மேல் நோக்கி ஹையர் வைப்ரேஷனுக்கு, ஹையர் செல்ஃப்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு இவங்களுக்கு இப்போ நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும். இவங்க 2 பேருக்கும் இவங்களுடைய ஜெர்னி என்னன்னு தெரியணும். இதுக்காக மட்டும்தான் கார்மிக்ஸ் இவங்க லைஃப்லயே வராங்க. அது ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருமே இப்போ அவங்களுடைய கார்மிக்ஸையும் மன்னிச்சுட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு மனசார நன்றி சொல்லி மேல் நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா கார்மிக்ஸ்னாலதான் இவங்க 2 பேரும் ரீயூனியனுக்கு வந்திருக்காங்க. நிறைய கேசஸ்ல, நிறைய வீடியோஸ்லயும் கூட நீங்க நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்வின் ஃப்ளேம் உடைய யூனியன் நடக்கிறது இல்லைன்னு. அவங்க மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க செட்டில் டவுன் ஆக மாட்டாங்கன்னு. அப்படியே ஒருவேளை அவங்களுக்கு கல்யாணமே நடந்தாலும் அவங்க டைவர்ஸ் பண்ணி தான் பிரிஞ்சு போவாங்கன்னு, செப்பரேட் தான் ஆவாங்கன்னு. இதோட காரணம், ரீசன் என்னவா இருக்கும்னா இது மட்டும்தான். இது அவங்களுடைய லாஸ்ட் பர்த்தா இருக்காது. அதாவது அவங்களுடைய கடைசி பிறவியா இது இருக்காது. அவங்க எப்படி திரேதா யுகத்திலையும் துவாபர யுகத்திலையும் சில பிரிவுகள் எடுத்தாங்களோ, அதே மாதிரி கலியுகத்துல அவங்களுக்கு இன்னும் சில பிரிவுகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
இன்னும் அவங்களுக்கான growth செய்ய வேண்டியதா இருக்கு, இன்னும் வாழ்க்கை பாடங்களை கத்துக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு செப்பரேஷன் அப்படின்ற ஒண்ணு மறுபடியும் வருது. ஆனாலும் ஒரு அல்டிமேட் ஸ்டேஜ் இருக்கும். இவங்க 2 பேருடைய ஹையர் செல்ஃப் வந்துட்டாங்கன்னா, மறுபடியும் திரும்பி போற நேரம் வந்துருச்சுன்னா, முழு நியூ பர்த்துக்கான சைக்கிள் வரணும்னா, இவங்க 2 சோல்ஸும் ஒன்னா எனர்ஜி ஃபார்ம்ல, ஆற்றல் வடிவத்துல, ஏஞ்சல் ஃபார்ம்ல, தேவதூத வடிவத்துல, டிவைன் பீயிங்கா, தெய்வீக பண்புகளோடு இந்த 2 பேரும் எனர்ஜி பாடியில 5D வேர்ல்டுல டிரான்சன் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி டிரான்சன் பண்ணப்படுவாங்க. ஸோ இந்த கப்பிள் ஒன்னாதான் 5D வேர்ல்டுக்கு போவாங்க. எனர்ஜி ஃபார்ம்ல, ஏஞ்சலிக் ஃபார்ம்ல. இவங்க எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க. இவங்களோட எனர்ஜி ஒயிட் கலர்ல இருக்கும். லைட் பாடியில தான் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க. ஒன்னாவே தான் சோல் வேர்ல்டுல, ஆன்ம உலகத்துல எக்ஸிட் பண்ணுவாங்க, வாழ்வாங்க. அது ஒரு எனர்ஜி வேர்ல்டு. அதை நம்ம 5D வேர்ல்டுன்னு சொல்லுவோம். 5D வேர்ல்ட ஆஸ்ட்ரல் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க எனர்ஜி வேர்ல்டுல ஒன்னாதான் இருப்பாங்க, அதாவது ஆஸ்ட்ரல் வேர்ல்டுல. எப்போ இவங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்டை விட, அதாவது நிழலிடா உலகத்தை விட இன்னும் மேல சோல் வேர்ல்டு, ஆன்ம உலகத்துக்கு போகணுமோ, அப்படி போகும்போது இவங்களோட ஒயிட் எனர்ஜி பாடியும் ஷெட் ஆஃப் ஆயிடும், அதாவது மறைஞ்சு போயிடும். ஸோ இப்படிதான் இவங்களுக்கு ஃபுல் சைக்கிளுமே ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி தான் எர்த்தோடைய சைக்கிளும் ரிப்பீட் ஆகும். இப்படி மறுபடியும் சத்தியுகத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. அதாவது இந்த முழு உலகத்தின் இயக்கமும், இயற்கையின் இயக்கமும் நிறைவு அடைந்ததற்கு அப்புறமா மறுபடியும் இப்படி எல்லா சைக்கிளும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். எல்லா சுழற்சியும் மீண்டும் ஆரம்பமாகும். அப்ப இவங்க 2 பேரும் மறுபடியும் இந்த பூமிக்கு சத்தியுகத்துக்கு ஒன்னா வருவாங்க. அவங்களோட ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியை ஆரம்பிப்பாங்க. வெவ்வேறு இடத்துல பிறப்புகளை எடுத்து ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படியே தான் இவங்களுடைய சைக்கிள் போய்கிட்டே இருக்கும். மறுபடியும் இவங்க பிறப்பெடுப்பாங்க, யூனியனுக்கும் வருவாங்க, செப்பரேஷனுக்கும் வருவாங்க, மறுபடியும் ரீயூனியன் ஆவாங்க. இவங்களோட ஜெர்னியே இப்படித்தான் இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு 5000 இயர்ஸ், 5000 வருஷங்களுக்கு ஒரு முறை ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகும்னு. இந்த எர்த் ரீபார்ன் எடுக்குதுன்னு. இப்பவும் அதே மாதிரிதான் இந்த எர்த், ஓல்டு எர்த் நிறைவடைய போகுது. நியூ எர்த், புதிய பூமி உருவாக போகுது. இப்போ எர்த்துக்கு அப்படிப்பட்ட எண்டிங் டைம், பூமியின் முடிவுக்கான நேரம் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எண்டிங் டைம்ல தான் நடந்தே ஆகணும். ஸோ எவ்வளோ ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு யூனியன் நடக்கணுமோ அவ்வளோ பேருக்கு ரீயூனியன் கண்டிப்பா நடக்கும். இது எண்டிங் பேர்த்ஸ்க்கான நேரம். நிறைய பேருக்கு கடைசி பிறவிக்கான நேரம். இந்த நேரத்துல எவ்வளவு டிவைன் ஃபெமினைன்ஸ் ஆர் டிவைன் மாஸ்குலின்ஸ் அவங்க தங்களுக்கான வேலையை செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே ரீயூனியனுக்கு கண்டிப்பா வருவாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் அவங்களுக்கான வேலைகளை செய்யாம இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கலியுகத்துல இன்னும் சில பிறவிகளை எடுப்பாங்க. ஆனாலும் அவங்களோட ரீயூனியன் கண்டிப்பா நடந்துதான் ஆகணும். இது டெஸ்டைன்டு, விதிக்கப்பட்டது. ஏன்னா இவங்க பேர்டு சோல்ஸ், ஒன்றிணைக்கப்பட்ட ஆன்மாக்கள். இப்ப உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். எவ்வளவு டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன்ஸ் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ, நான் உங்க 2 பேர்கிட்டையுமே ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன்ஸ், நீங்க ரொம்ப நாளைக்கு டினையல் ஃபேஸ்லயே இந்த ஜெர்னியை மறுத்துக்கிட்டே இருக்காதீங்க. எவ்வளோ காலத்துக்கு நீங்க டினையல் ஃபேஸ்லயே இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட ஜெர்னி பல பிறவிகளுக்கு தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள பிளாக்கேஜஸ் இருக்கு இல்லையா, அதனால நீங்க அக்செப்டும் பண்ண மாட்டீங்க.
இதை தாண்டியும் ஒரு ஹையர் வேர்ல்டு, உயர்ந்த உலகம் இருக்குன்னு, ஹையர் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன்ஸ், மிக உயர்ந்த ஆன்மீக பரிமாணம் இருக்குன்னு, ஹையர் பிளேன்ஸ் எல்லாம் எக்ஸிட் பண்ணுதுன்னு. உங்களுக்கே தெரியாது இன்னும் சில ஹையர் விஸ்டம், உயர்ந்த ஞானம் இருக்குன்னு, ஹையர் நாலேஜ், உயர்ந்த அறிவு இருக்குன்னு. இப்படி எல்லாமும் இருக்கு அப்படின்ற புரிதலுக்கு கண்டிப்பா வாங்க. எனக்கு தெரியுது உங்களுக்கு இன்னும் அதுக்குண்டான ஹையர் டைம்லைன், உயர்ந்த கட்ட கால வரிசைக்கான நேரம் இன்னும் வரலன்னு. அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் போர்ட்டல்ஸ் அதையெல்லாம் ஓபன் பண்ண முடியாதுன்னு. ஆனா ஒருவேளை உங்க எல்லாருக்கும் இது தெரிய வந்துருச்சுன்னா, உங்க ஜெர்னிய பத்தி, உங்களுடைய சோல் பர்பஸ் பத்தி எல்லாம் தெரிய வந்துருச்சுன்னா, நீங்க இந்த ஜெர்னில இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கார்மிக்ஸ் பத்தியும் தெரிஞ்சிருச்சுன்னா, உங்களுடைய சோல்மேட் பத்தியும் தெரிய வந்துருச்சுன்னா, உங்களுக்கு இப்போ ஃபைனல் யூனியன் மட்டும்தான் ஆக வேண்டியதா இருக்கு. ஒருவேளை நீங்க உண்மையாவே ஃபைனலா 7th or 8th ஸ்டேஜில் தான் இருக்கீங்கன்னா அவ்வளவுதான். இப்போ யூனியன் ஆகணும்னா கண்டிப்பா உங்களுக்கு யூனியன் நடந்தே தீரும். ஏன்னா வேர்ல்டுடைய எனர்ஜி ரொம்பவே டிராஸ்டிக்கா இருக்கு. வேர்ல்டு எண்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கு, எண்டிங் டைம்ல இருக்கு, ரெனியூ ஆக வேண்டியது இருக்கு. இப்போ வேர்ல்டே அந்த ரினியூவல் ஸ்டேஜுக்கு போயாச்சு. ஓகே, இந்த நேரத்துல ஒருவேளை நீங்க இந்த மாதிரி ஒரு டினையல் மோட்ல இருக்கீங்கன்னா அவ்வளோ டிலே பண்ணாதீங்க. தயவு செய்து டிலே செய்யாதீங்க. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அசென்ஷன் ஜெர்னியை, ஆன்மீக உயர்வுக்கான பயணத்தை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஹையர் செல்ஃப்கான ஜெர்னிக்கு வாங்க. உங்களுடைய 7 சக்கராஸையுமே, 7 சக்கராஸையுமே பேலன்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஆராவை கிளென்சிங் பண்ணுங்க. ஆரா ஹீலிங், சக்கரா பேலன்சிங், இது எல்லாத்தையுமே டிவைன் மாஸ்குலினும் சரி, டிவைன் ஃபெமினினும் சரி கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்க உங்களை ஹையர் செல்ஃப்கான எனர்ஜிஸ்க்கு டிரான்சன் பண்ணலைன்னா, டிவைன் கூட யூனியனுக்கும் வரலன்னா உங்க யூனியனும், அதாவது உங்க ரீயூனியனும் நடக்காது. டிவைன் கூட யூனியன் ஆகாம நீங்க யூனியனுக்கு போனீங்கனாலும் கூட, ஸ்பிரிச்சுவல் ஜெர்னிக்கு போனீங்கனாலும், ஹையர் எனர்ஜிஸ்ல அசென்ட் பண்ணீங்கனாலும் உங்க யாருடைய யூனியனும் நடக்காது. ரீபர்த் ரீபர்த் ரீபர்த்னு எடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. எமோஷனல் பெயின், சஃபரிங்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் மறுபடியும் கார்மிக் சிச்சுவேஷன்ஸ் உங்க லைஃப்ல வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க எல்லாம் உங்க லைஃப்ல இருந்துக்கிட்டே இருப்பாங்க. மறுபடியும் மறுபடியும் உங்களுக்குள்ள செப்பரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்க ஃபைனல் ரீயூனியனுக்கு வரணும்னா அதுக்கப்புறம் செப்பரேஷன் வரவே கூடாது. அதுக்கு நீங்க கம்ப்ளீட் இன்னர் ஒர்க்கை செஞ்சே ஆகணும். ட்வின் ஃப்ளேம்ஸ் கிட்ட வேற எந்த சாய்ஸும் இருக்கவும் இருக்காது, கிடையவும் கிடையாது. இந்த ஜெர்னியே இப்படித்தான் இருக்கு. அதோட இந்த ஜெர்னியை நம்ம எல்லாம் சூஸ் பண்றதும் இல்லை. நம்ம பேர்டு சோல்ஸா இருக்கிறவங்க வந்திருக்கிறதே இந்த ஜெர்னிக்காக தான். எல்லாருக்கும் அவங்க டிராமால ரோல்ஸ் இருக்கு. இந்த 3D வேர்ல்டே ஒரு டிராமா தான். இங்க எல்லாருமே ஆக்டர் ஆக்ட்ரஸ் தான். ஒவ்வொருத்தரும் தனக்கான ஒவ்வொரு ரோலை ப்ளே பண்றாங்க. சில பேர் ஹீரோவா, சில பேர் ஹீரோயினா. ஸோ உங்களுடைய ரோலே இதுதான். உங்களுக்கு உங்க ஜெர்னில அசென்ட் பண்ண வேண்டியதா தான் இருக்கு, ஹீலிங் பண்ண வேண்டியதா இருக்கு. உங்களை நீங்களே அசென்ட் பண்ண வேண்டியதாகவும் இருக்கும், மற்றவங்களையும் அசென்ட் பண்ண வைக்க வேண்டியதாகவும் இருக்கும். டிவைன் கூட யூனியன் பண்ண வேண்டியதாகவும் இருக்கு. ஒருவேளை டிவைன் கூட யூனியனுக்கு வர முடியலைன்னா உங்களுடைய டிவைன் மாஸ்டரின் கூடவும் யூனியனுக்கு வரவே முடியாது. இன்னைக்கு வீடியோவுடைய டாபிக் ரொம்பவே ஸ்பெஷலானதும், எமோஷ்னலானதும், அழகானதும், அதை விட மிக மிக ஆழமானதும் கூட. ட்வின் ஃப்ளேம்ஸ் செப்பரேஷன்ல இருந்து ரீயூனியன் வரையிலான புரிதலை கொஞ்சம் டீப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆன்மா 2 பாகங்களா பிரிஞ்சு வாழ்க்கையில பல பாதைகள்ல தனித்தனியாவே கடந்து செல்றாங்க.
அந்த பாதைகள் எவ்வளவு வேறுபட்டாலும் அந்த ரெண்டு ஆன்மாவும் ஒரு நாள் திரும்பி வந்து ஒன்று சேர்றது உறுதி. ட்வின் ஃப்ளேம்ஸ் ஜஸ்ட் லவ்வர்ஸ் கிடையாது, அவங்களுடையது சோல் லெவல் கனெக்ஷன். ரெண்டா பிளந்த ஆன்மா மறுபடியும் ஒன்னா வர சாக்ரட் ஜேர்னி, புனிதமான பயணம். இந்த ஜேர்னில முதல்ல இன்டென்ஸான அட்ராக்ஷன் இருக்கும். ஆனாலும் அடுத்து வரும் செப்பரேஷன் ஸ்டேஜில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், கார்மிக் லெசன்ஸ், ஈகோ கிளாஷஸ் எல்லாமே வந்து இவங்களுக்குள்ள பிரிவுகள் வரும். இது பனிஷ்மெண்ட் இல்லை, இது அவங்க சோல் growthக்கான ப்ராசஸ். யூனிவர்ஸ்னாலேயே இவங்க லைஃப்பை அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம். பிகாஸ் வித்தவுட் செப்பரேஷன் ரீயூனியன் கேன் நெவர் பி டிவைன். இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் வாழ்க்கையில எத்தனை ஸ்ட்ரகிள்ஸ், எத்தனை ஹார்ட் பிரேக்ஸ், எத்தனை அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஒரு ஆன்மாவின் ஜெர்னியில மிக மிக டிவைனான ஸ்டேஜ் ஒன்று இருக்குன்னா அதுதான் ரீயூனியன். இட் இஸ் நாட் ஜஸ்ட் டூ பீப்புள் மீட்டிங் அகெயின். ட்வின் ஃப்ளேம்ஸ் ரீயூனியன் சாதாரணமான கப்புள்ஸ் மீண்டும் சந்திக்கிற மாதிரியானது இல்லை. இது ஆன்மாவும் ஆன்மாவும் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறமா வர சேக்ரட் மூமெண்ட். செப்பரேஷன் பீரியட்ல அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தூரம் தான் போனாலுமே கூட எனர்ஜி லெவல்ல அவங்க எப்பவுமே கனெக்டடா தான் இருப்பாங்க. ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் ஒரு சைலண்டான பவர்ஃபுல் கனெக்ஷன். சிவா பார்வதி, ராதா கிருஷ்ணா, அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு பேரும் ஒன்னா டிவைன் சர்வீஸ்க்காக சேர்க்கப்படுறாங்க. செப்பரேஷன்ல ரெண்டு பேரும் என்ன கத்துக்கிறாங்க? டிவைன் ஃபெமினைன் செல்ஃப் லவ், சரண்டர், பேஷன்ஸ் கத்துக்கிறாங்க. டிவைன் மாஸ்குலின் அவேக்கனிங், ரெஸ்பான்சிபிலிட்டி, அன்கண்டிஷனல் ட்ரஸ்ட், இதையெல்லாம் கத்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் தனித்தனியா அவங்களோட ஹீலிங்கை முடிஞ்சு சோலுக்கு மெச்சூரிட்டி கொடுக்குறாங்க. அவங்களோட சோல் மெச்சூரிட்டி அடையுது. அந்த நாட்கள்ல இவங்களுடைய ஈகோ டிசால்வ் ஆகும். பாஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே வேனிஷ் ஆயிடும். சோல் லெவல் ரெகக்னேஷன் மட்டும்தான் இருக்கும். ரீயூனியன் ஸ்டேஜில் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்குவாங்க, ரியலைஸ் பண்ணுவாங்க, இவங்க வாழ்க்கைக்கு இது பனிஷ்மெண்ட் இல்லை, பிளெஸ்ஸிங் தான். இது ஆர்டினரி காதல் கிடையாது, இது டிவைன் லவ்னு. நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு நீண்ட இரவுக்கு பிறகு உதிக்கும் சூரியன் போல ஒரு வறண்ட டெசர்ட்ல மழை பெய்யுற மாதிரி ஒரு நீண்ட டார்க் டனலுக்குள்ள போய் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லைட்டை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங். ஒரு சின்ன பறவை பல நாள் கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டு இருக்கும் போது சடனா ஓபன் பண்ணா அந்த ஸ்கைல பறக்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் ட்வின் ஃப்ளேம் உடைய ரீயூனியன். அது ஒரு ரிலீஃப், அது ஒரு கம்மிங் டு ஓன் ஹோம். தன் சொந்த வீட்டை வந்து அடைஞ்ச அளவுக்கு அதை விட பயங்கரமான திருப்தி இந்த ரீயூனியன்ல ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு பேருக்கும் ஒரு காம்னஸ் வரும். எந்த ஃபைட்டும் இல்லை, எதையும் ப்ரூவ் பண்ணணுன்ற சுச்சுவேஷனும் இல்லை. சைலன்ஸ் கூட அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள. எந்த டவுட்டும் இல்லை, மீதம் இருக்கிறது இவங்களுக்குள்ள ஒன்று மட்டும்தான். அது பியூர் பீஸ் அண்ட் அன்கண்டிஷனல் லவ் மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு நாள்ல தான் டெஸ்டினி சைலண்டா அவங்கள ஒன்னா கொண்டு வரும். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் மை பார்ட்னர், திஸ் இஸ் மை ஓன் சோல், மை அதர் ஹாஃப், மை ஹோம் அப்படின்ற ஃபீலிங் அவங்களுக்கு வரும் அந்த ஸ்டேஜில். இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு சிம்பிள் ஐ கான்டாக்ட்லயே thousands ஆஃப் வேர்ட்ஸ் சொல்லாமலே சொல்லப்பட்டுடும். இது ராதா கிருஷ்ணா மாதிரி ஒரு ஆன்மாவின் எட்டர்னல் பிளே. இது சிவா பார்வதி மாதிரி காஸ்மிக் யூனியன். இந்த ரெண்டு ஆன்மாக்களும் எம்ப்ராஸ் பண்றது மட்டும் இதுல இல்ல, யூனிவர்ஸையே எம்ப்ராஸ் பண்றது. இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட், ட்வின் ஃப்ளேம்ஸ் ரீயூனியன் அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த 3D லவ்வர்ஸ் யூனியன் மாதிரி கிடையாது. இது டிவைன் மிஷனுக்கான யூனியன். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் வேர்ல்டுக்கு லைட், ஹீலிங், அன்கண்டிஷனல் லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட ஹையர் பர்பஸாகவே இருக்கும்.
ஸோ ரீயூனியன் ஸ்டேஜில் 2 பேருமே பர்சனல் ஹாப்பினஸ் மட்டும் கிடையாது, யூனிவர்ஸுக்கும் சர்வீஸ் பண்ணுறாங்க. அதனால தான் ட்வின் ஃப்ளேம் ரீயூனியனை சாக்ரட், புனிதமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கு. யாருக்கெல்லாம் எதனாலலாம் ரீயூனியன் நடக்கிறது இல்லை, எந்த ரீசன்ஸ்னால நடக்கிறது இல்லை அப்படின்றதுக்கு அதுக்குண்டான தெளிவான விளக்கங்களை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் விரிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.